ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயம் நானும் விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். வஞ்சரம் மீன் வச்சு குழம்பு பண்ண போகிறோம், வஞ்சரம் மீன் ஃப்ரையும் பண்ண போகிறோம், கூடவே எறா வறுவலும் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயம் நானும் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வஞ்சர மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்கு வறுவலுக்கும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுவலுக்கு பேசிக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூனுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். காரம் உப்பெல்லாம் நீங்கள் எடுக்கிற மீனுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். மீன் வறுக்கும் போது மசாலா எண்ணெயில் ஊதுறாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து பேசிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி தண்ணி வேண்டாம்னா லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சிக்கலாம். மசாலா நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நான் சோம்புத்தூள் முதலே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் உதுத்து சேர்த்துக்கோங்க. அது மீன் வறுக்கும்போது அதோட வாசனை நல்லாயிருக்கும். மீன் இந்த மசாலா போட்டு பேசும்போது மீன் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு மீனாக எடுத்து நல்லா எல்லா பக்கமும் கார உப்பு தடவி அந்த பாக்ஸில் வைக்க போகிறேன். எல்லா மீனும் இதே மாதிரி செய்துக்கலாம். நான் கலந்த மசாலா நான் எடுத்து வச்சிருந்த மீனுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ இது நான் நல்லா ஊற வைக்க போகிறேன். நம்ம விருப்பந்தாங்க, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இது இப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இந்த தட்டில் இருக்கிறது குழம்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற தட்டில் இருக்கிறது மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக சாம்பார் வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கலாம். பூண்டு தோல் எடுத்து ஒரு 4-5 பல் எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய பல்லாக இருக்குது, அதனால் இந்த அளவு போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இந்த சைஸ் இருந்தால் சரியாக இருக்கும். கட் பண்ணி தட்டில் இருக்கிறத நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி வேண்டாம், இந்த வெங்காயம் தக்காளி இருக்க தண்ணியே போதும். புளியும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். குழம்புக்கு நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தலை, கொஞ்சம் வால், அப்புறம் சென்டர் பீஸ் கூட எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு வச்சோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு சமையல் வடகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறேன், அதுக்கப்புறமா எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கி கலர்லாம் மாறி எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ காரம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அப்புறமா குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சாலும் எடுத்து கலரி விடணும். ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்லேயே வைக்கணும். மண் சட்டின்றதுனால சட்டுன்னு அடி பிடிச்சிடும். நம்ம பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இதில் வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா சுருண்டு வந்திருக்கு. நான் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். குழம்பெல்லாம் நல்லா சுண்டி பச்சை வாசனெல்லாம் போகணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். குழம்பு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா அதோடய திக்னஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். குழம்பு இந்த அளவு பதம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம மீன் போடுவோம், அதுக்கப்புறமா அந்த குழம்பு இன்னும் நல்லா மீன்லாம் இழுத்துதுன்னா நம்ம சாப்பிட்றப்ப திட்டமான பதத்துக்கு இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று எடுத்து விட்டுடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சய் நானும் விலாக் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். பிகினர்ஸ்க்காக நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது வழக்கமாக நான் சொல்கிறது தான். மீன் குழம்பெல்லாம் வைக்கும்போது மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி விடாமல் 2 பக்கமும் துணி வச்சு இப்படி சுழட்டி விடணும். நம்ம கரண்டி விட்டோம்னா மீன் ரொம்ப சாஃப்ட் இல்லையா, அப்புறம் மீன் தனியாக முள் தனியாக குழம்புல ஒரு மாதிரி கலந்துரும், அப்போ நல்லா இருக்காது.
இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா போதும். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். குழம்புல இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்போட வாசனையும் சூப்பராக இருக்குங்க. குழம்போட சுவையை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக இப்படி கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டின்றதுனால சூடு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா தகன்னு மின்னி வருது. நல்ல சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எறா வறுவல் பண்ணிக்கலாமா? அதுக்கு நான் மண் சட்டி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி எறா வறுவல் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காட்டி நீங்கள் ரெகுலராக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சோம்பு பொரியும் போது வாசனை அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு செவந்ததுன்னா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். சின்ன சைஸ் தக்காளி தான். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எறா வறுவலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கறதுனால வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வைக்கிறதுனாலையும் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு தேவைப்படாது. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருளை விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கரண்டியை வந்து கிராஸாக வச்சோம்னா பொங்கி பொங்கி வந்து கேஸ் ஸ்டவ்வை கூட ஆஃப் ஆகாது. அதுக்காக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம எறா போட்டுக்கலாம். எறா போட்டுட்டு நல்லா கலரி விடலாம். நம்ம என்ன தான் தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம எறா இந்த மசாலாவில் சேர்த்துருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி எறா நல்லா சுருண்டு கலராக வரணும். அது வரைக்கும் நம்ம கலரி விடணும். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த செவந்து வரும்போது வாசனை சூப்பராக இருக்கும். இப்போவே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. இந்த பக்கம் ரசத்துக்காக வச்சுருக்கேங்க. இன்றைக்கி பருப்பு போடாதனால வெறும் ரசம் தான் வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி விட்டுருக்கேன். அதில் உப்பு போட்டு ஒரு தக்காளியும் கரைச்சி விட்டு 3 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். நல்லா கொதித்து மேலே நல்லா நுரைச்சி வரும் பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் ரசம் இறக்கி பக்கத்தில் வச்சுட்டு வீட்டில் அரைச்ச ரசம் பொடியை மேலே போட்டுவிடுவேன். கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லியும் தூவிடுவேன். இப்போ ரசத்துக்கு தாளிக்கணும். அதுக்காக ஒரு குழிக்கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில்லை. இப்போ தட்டு போட்டு மேலே முன்னோம்னா வெடித்து பக்கத்துலலாம் நம்ம எண்ணெய்லாம் திரிக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்க ரசத்தில் இது போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடும். எறா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பக்கத்தில் அடிக்கடி கலரி விட்டுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் செவந்த கலர் வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கலரி விட்டோம்னா போதும், நல்லா செவந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டு செவந்த கலர் வந்திருக்கு. வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த எறா வறுவல் வந்து மீன் குழம்போட மாத்திரம் இல்லைங்க, சாம்பார் சாதம், ரச சாதத்தோடலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சமாக எறாவும் மசாலாவோடு விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலரி எடுக்கணும். அப்போ அந்த மசாலாலாம் ஒயிட் ரைஸில் நல்லா கோட் ஆகிடும். இதுக்கு பேர் நாங்கள் கடாய் சாதம்னு சொல்லுவோம். எந்த வறுவல் செய்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா விட்டுட்டு அதில் இந்த கடாய் சாதம் போட்டு எங்கள் அத்தை கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படி செய்ததில்லைன்னா செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். இப்போ எறா வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி மீன் வறுக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக இரும்பு தவாவில் தாங்க வறுக்க போகிறேன். கேஸ் ஸ்டவ்வில் தவா வச்சு எண்ணெய் சுற்றியும் ஊற்றி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸாக அந்த மசாலாவோடு எடுத்து அதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம். இந்த சின்ன தவா அதனால் நான் 3 பீஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போடலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமில் தான் வச்சுருக்கணும். புளி போட்டதுனால மீன் வந்து சட்டுன்னு கலர் மாறிடும். அதனால் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அதிக எண்ணெயும் குடிக்காது. கொஞ்சமாக சுற்றி மட்டும் ஊற்றி நம்ம இப்படி திருப்பி விட்டோம்னாலே நல்லா செவந்த கலர் வந்துடும். இப்போ மீன் பாருங்கள் நல்லா கலர் செவந்து வந்துடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி தான் மற்ற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சுற்றி ஊற்றி வறுத்தோம். மீனோட கலர் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் மீன் வறுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சமையல்லாம் முடிச்சிட்டோம். வாங்க என்னெல்லாம் செய்திருக்கோன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான நான்வெஜ் மெனு தாங்க இன்றைக்கி செய்திருக்கோம். ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எறா வறுத்து வச்சுருக்கேன். இது எறா வறுவல் மசாலாவாக இருக்கனால எறா மசாலான்னு கூட சொல்லலாம்.
இந்த பக்கம் மீன் குழம்பு சட்டியில் இருந்தது இல்லையா, அதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்த லஞ்ச் மெனு. இந்த ரெசிபியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக வீட்டில் உர போட்ட தயிர் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.